சென்னையில் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1000 ரூபாய் விலை குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 125 ரூபாய் விலை குறைந்து 9255 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1000 ரூபாய் விலை இறங்கி 74,040 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை இறங்கி 128 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முன்னதாக தங்கத்தின் விலை நேற்று இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் 75,040 ரூபாய்க்கு விற்கப்பட்டது கவனம் பெறுகிறது. தஞ்சாவூரில் மாமன்னன் ராஜராஜ சோழனுக்கு 35 அடி உயரத்தில் சிலை அமைக்கப்படும் என அமைச்சர் சுவாமிநாதன் அறிவித்துள்ளார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் மன்னர் ராஜேந்திர சோழனின் 1000வது பிறந்த நாளை மத்திய மாநில அரசுகள் போட்டி போட்டு கொண்டாடி வருகின்றன. விழாவில் பேசிய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சுவாமிநாதன், தஞ்சாவூரில் 55 கோடி ரூபாயில் சோழ அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றார். அங்கு மாமன்னன் ராஜராஜனுக்கு 35 அடியில் அந்த உயரத்தில் சிலை வைக்கப்படும் என தெரிவித்தார். தமிழ்நாடு கண்ட முதல் பெரும் பேரரசான சோழ பேரரசின் மகத்தான மன்னர் ராஜராஜ சோழன். இவரே தமிழ் மண்ணை ஒரு கொடியின் கீழ் ஒருங்கிணைத்த பெருமைக்கு சொந்தக்காரர். நாம் இன்று பயன்படுத்தும் தமிழ் எழுத்து வடிவத்தை முழு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர். தமிழர்களின் கலை, அறிவியல், தொழில்நுட்ப அறிவை உலகளாவிய உயரத்திற்கு கொண்டு சென்றவர். தமிழகத்தின் பொற்காலமாக இன்றும் தமிழர்கள் நினைவு கூறுவது ராஜராஜனின் ஆட்சியைதான். அப்படிப்பட்ட மாமன்னருக்கு அவரது ஆட்சி காலத்தில் தலைநகராக இருந்த தஞ்சையில் பிரம்மாண்ட சிலை அமையவுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு தொடக்கப் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 4 லட்சத்தை நெருங்கியதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு செயல்படுத்தும் கல்வி மேம்பாட்டு திட்டங்களின் பலனாக அரசு தொடக்கப் பள்ளிகளில் 3,94,016 மாணவர்கள் புதிதாக சேர்ந்துள்ளதாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அனைவரும் வருக, கல்வியின் வழியே அறிவுலகை ஆள்க என்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அழைப்பு விடுத்தார். சென்னையில் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள இளையராஜாவின் சிம்பொனி நிகழ்ச்சி குறித்த முன்னேற்பாடுகள் மற்றும் பணிகள் குறித்து தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடைபெற்றது. தலைமைச் செயலாளர், காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் பிற துறை சார்ந்த அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து மாற்றம் உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேனி மாவட்டத்தில் வருசநாடு வனப்பகுதிகளில் பொழிந்த கனமழை காரணமாக வைகை ஆற்றின் பிறப்பிடமான மூலவைகை அணையில் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் ஓயம்பாறை, வாலிப்பாறை உள்ளிட்ட வனப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் கனமழை பொழிந்து வருகிறது. இதனால் கடந்த 3 வாரங்களாக வறண்டு கிடந்த மூல வைகை ஆற்றில் தற்போது தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது. தும்மக்குண்டு தடுப்பணை வரை நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மழை நீடித்தால் வைகை அணையின் நீர்மட்டம் அதிகரிக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே புகழ்பெற்ற குரங்கனி முத்துமாலையம்மன் கோவிலில் உண்டியல்கள் உடைக்கப்பட்டு காணிக்கை பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலில் நாராயணர் மற்றும் துர்க்கையம்மன் சன்னதியின் முன்பு இருந்த உண்டியல்கள் கோவிலுக்கு பின்புறம் உடைக்கப்பட்டு கிடந்தன. இதுகுறித்து ஏரல் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். அண்மையில் நடைபெற்ற ஆனி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு காணிக்கை செலுத்தியிருந்த நிலையில் உண்டியல் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கை நியாயமான, நேர்மையான தேர்தல்களை நடத்தவும் வலிமையான ஜனநாயகத்தை உருவாக்கவும் உதவும் என தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்திலும் பீகார் சட்டமன்றத்திலும் எதிர்ப்பு வலுத்து வரும் நிலையில் மீண்டும் ஒரு விளக்கத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இறந்தவர்கள், நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள், 2 இடங்களில் பதிவு செய்தவர்கள், போலிகள், வெளிநாட்டவர்கள் என பலவிதமான வாக்காளர்கள் பெயர்களை பட்டியலில் இருந்து நீக்குவதில் என்ன தவறு என்று தேர்தல் ஆணையம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுபோன்ற தவறுகள் முதலில் பீகாரில் சரி செய்யப்படும் என்றும் பிறகு மற்ற மாநிலங்களில் சரி செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் விளக்கமளித்துள்ளது. மேலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் வெளிப்படையான விதத்திலேயே நடந்து வருவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை எதிர்த்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. தேர்தலின் போது ஆன்லைன் மூலம் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது.
உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா என்றால் அது இந்தியாவில் நடக்கும் தேர்தல் என்றே சொல்லலாம். அந்த அளவில் மக்களவைத் தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் மேளதாளம், பேனர், வண்ணமயமான கொடிகள் என ஊரே விழாக்கோலம் பூண்டுவிடும். எல்லாம் நவீனமயமாகி வரும் நிலையில் கடந்த தேர்தல்களில் பரப்புரைகள் டிஜிட்டல் மயமாகின. அதன் அடுத்த பரிமாணமாக வேட்பாளர்கள் ஆன்லைனில் மனு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுத்து வருகிறது. வீட்டில் இருந்தபடியே தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வேட்பாளர்கள் தங்கள் செல்போன் எண் கொடுத்து வாக்காளர் அடையாள எண், சொத்து விவரங்களை பதிவேற்றி வேட்புமனு தாக்கல் செய்யலாம். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழகம் உட்பட 5 மாநில தேர்தல்களில் இந்த முறை நடைமுறைக்கு வரும் என கூறப்படுகிறது. 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கடன் மோசடி தொடர்புடைய வழக்கில் அனில் அம்பானிக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் யெஸ் வங்கியிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். மும்பை மற்றும் டெல்லியில் உள்ள 50 நிறுவனங்கள் மற்றும் 25 நபர்களைச் சேர்ந்த 35 இடங்களில் ஒரே நேரத்தில் சோதனை நடந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2017ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை யெஸ் வங்கியிலிருந்து சட்டவிரோதமாக சுமார் 3000 கோடி ரூபாய் கடன் மாற்றம் செய்யப்பட்டதாக அமலாக்கத்துறை சந்தேகிக்கிறது. அனில் அம்பானி குழும நிறுவனங்களுக்கு கடன் வழங்கும்போது யெஸ் வங்கி கடன் நெறிமுறைகளை மீறியதாகவும் கடன் ஒப்புதல் ஆவணங்களை ஆய்வு செய்யாமல் வழங்கியது என்பது போன்ற மோசடிகள் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. கடன் மோசடி தொடர்பாக செபி, தேசிய வீட்டு வசதி வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா ஆகியவை அளித்த தகவல்களின் பேரில் சிபிஐ 2 வழக்குகளை பதிவு செய்திருந்தது. தெலங்கானா பாஜக மூத்த தலைவரான பண்டாரு தத்தாத்ரேயாவுக்கு துணை ஜனாதிபதி பதவி அளிக்க வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தவருக்கு பாஜக அரசு இழைத்து வரும் தீங்குகளுக்கு பரிகாரம் செய்ய முடியும் என்றும் ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். ஆனால் காங்கிரஸைச் சேர்ந்தவரான ரேவந்த் ரெட்டி அடுத்த துணை குடியரசுத் தலைவராக பாஜகவிலிருந்து யார் வர வேண்டும் என்று கூறுவது விஷமத்தனமானது என்று பாஜக செய்தி தொடர்பாளர் ரச்சன்னா ரெட்டி கூறியுள்ளார். அமெரிக்காவில் குழந்தை பிறப்பு வீதம் வரலாறு காணாத அளவுக்கு குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு நிலவரப்படி ஒவ்வொரு பெண்ணுக்கும் சராசரியாக 1.6 குழந்தைகளே இருந்ததாக ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது. 1960களில் ஒரு பெண்ணுக்கு சராசரி குழந்தைகள் 3.5ஆக இருந்த நிலையில் தற்போது 1.6ஆக குறைந்துள்ளது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழல் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே நீடிப்பதால் குழந்தை பிறப்பை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்க அரசு எடுத்து வருகிறது. ஏற்கனவே ரஷ்யா, ஜப்பான் போன்ற நாடுகளிலும் மக்கள் தொகை குறைய தொடங்கியுள்ளதால் அதை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளை அரசுகள் எடுத்து வருகின்றன. பிரிட்டிஷ் காலத்திய நார்த் பிளாக்கில் இருந்து உள்துறை அமைச்சக அலுவலகம் வெளியேற தொடங்கியுள்ளது. சுமார் 90 ஆண்டுகளாக உள்துறை அமைச்சகத்தின் முகவரியாக நார்த் பிளாக் இருந்தது. இனி அது கர்தவ்யாவில் உள்ள புதிய காமன் சென்ட்ரல் செக்ரட்டேரியட்டாக மாறுகிறது. விஸ்டா மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் உள்துறை அமைச்சகத்தில் பல அலுவலகங்கள் புதிய காமன் சென்ட்ரலுக்கு மாறத் தொடங்கியுள்ளன. புதிய அலுவலக வளாகத்தில் உள்துறை அமைச்சகத்திற்கு 347 அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் புதிய அலுவலக வளாகத்திற்கு மாறிய முதல் நபர்களில் ஒருவர். சிவப்பு மணற்கல் கட்டடங்களால் ஆன நார்த் மற்றும் சவுத் பிளாக் ஆங்கிலேய ஆட்சியில் 1921ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. தற்போது அந்த கட்டடங்களில் இருக்கும் அலுவலகங்கள் அனைத்தும் வெளியேறிய பிறகு அவை அருங்காட்சியகமாக மாற்றப்படவுள்ளன. 30,000க்கும் அதிகமான கலை பொருட்களுடன் உலகின் பெரிய அருங்காட்சியகங்களில் ஒன்றாக வடிவமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இமாச்சல் பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் 2 தேசிய நெடுஞ்சாலைகள் உட்பட 300க்கும் மேற்பட்ட சாலைகள் மூடப்பட்டுள்ளன. பல நிமிடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சாலைகளில் மண் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. 150க்கும் மேற்பட்ட மின்மாற்றிகள் சேதமடைந்துள்ளதாகவும் 232 இடங்களில் குடிநீர் விநியோக திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநிலத்தின் அவசர கால கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்திருக்கிறது. 125க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயில் நிறைபத்திரி பூஜைக்காக வரும் 29ஆம் தேதி நடை திறக்கப்படுகிறது. ஆடி மாத பூஜைகள் நிறைவடைந்து நடை சாத்தப்பட்டதைத் தொடர்ந்து 18ஆம் படி நடைபந்தல், கொடிமரம் உட்பட அனைத்து பகுதிகளும் தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டு தூய்மை செய்யப்பட்டன. இதையடுத்து வரும் 30ஆம் தேதி நடைபெறும் நிறைபத்திரி பூஜைக்காக வரும் 29ஆம் தேதி மீண்டும் நடை திறக்கப்படுகிறது. ஆனி மாத பூஜைக்காக ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை பூஜைகள் நடைபெறும்.
இதற்கான ஆன்லைன் முன்பதிவு தொடங்கியுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 10% அதிகரித்தால் இந்தியாவில் பணவீக்கம் 0.20% உயரும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. எனவே கச்சா எண்ணெய் இறக்குமதியை நம்பியிருப்பதை குறைக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கியின் ஊழியர்கள் சமர்ப்பித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வது இந்திய பொருளாதாரத்தை பலவீனப்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் நிகழும் போர், வரி கொள்கைகள் ஆகியவற்றால் உலக வர்த்தக சூழல் பாதிக்கும் நிலை உள்ளதும் இந்திய பொருளாதாரத்தை பாதிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு பணிப்பெண்ணை வன்கொடுமைக்கு ஆளாக்கிய வழக்கில் ஜாமீன் கேட்டும் மீண்டும் சிறப்பு நீதிமன்றத்தில் பிரஜ்வல் ரேவண்ணா மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கில் மதசார்பற்ற ஜனதா தள முன்னாள் எம்பியான பிரஜ்வல் ரேவண்ணா சிறையில் உள்ளார். ஜாமீன் வழங்க கோரி அவர் தாக்கல் செய்த மனுக்களை சிறப்பு நீதிமன்றம், கர்நாடக உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்தன. இரண்டாவது முறையாக மீண்டும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் பிரஜ்வல் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார். அதனை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் மக்கள் பிரதிநிதிகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தை நாட உத்தரவிட்டது. அதனையடுத்து மீண்டும் சிறப்பு நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு பிரஜ்வல் மனு தாக்கல் செய்துள்ளார். நாள்தோறும் நடைபயிற்சி மேற்கொள்வது உடல் நலனுக்கு மட்டுமல்லாமல் மனநலனுக்கும் பாதை அமைக்கும் என ஆய்வில் தெரியவந்துள்ளது. பிரபல மருத்துவ இதழான லான்செட்டில் வெளியான கட்டுரையில் தினசரி 7000 அடிகள் நடப்பது குறைந்த வயதிலேயே இறப்பதற்கான வாய்ப்பை 47% குறைப்பதாக கூறப்பட்டுள்ளது. டிமென்ஷியா என்னும் மறதி நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு 38% குறைவதாகவும், மன அழுத்த பிரச்சினைக்கான வாய்ப்பு 22% குறைவதாகவும் அந்த ஆய்வு கூறுகிறது. இது தவிர புற்றுநோய், இதய நோய், சர்க்கரை நோய் ஆகியவற்றுக்கான வாய்ப்புகளும் நடைபயிற்சி மூலம் குறைவதாக லான்செட் இதழில் வெளியான கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11 ஆண்டுகளில் 1,60,000 பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்டா நிறுவனம் தனது சமூக தளங்கள் சிறுவர்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் வகையில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது. இதன்படி மெட்டாவின் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் தளங்களில் சிறார் பாலியல் தொடர்பான பதிவுகள் அடங்கிய 6,35,000 கணக்குகள் நீக்கப்பட்டுள்ளன. நெறிமுறைகளுக்கு மாறான பதிவுகளும் அகற்றப்பட உள்ளன. 13 வயதிற்குட்பட்டவர்கள் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துவதை தடுக்க AI தொழில்நுட்ப உதவியுடன் மெட்டா நிறுவனம் ஏற்கனவே முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. சமூக தளங்கள் இளம் தலைமுறையினரை பல வழிகளில் பாதிப்பதாக தொடர் குற்றச்சாட்டுகள் உள்ளன. இது தொடர்பாக அமெரிக்கா உட்பட பல நாட்டு நீதிமன்றங்களில் 1000க்கும் மேற்பட்ட வழக்குகளை மெட்டா எதிர்கொண்டிருக்கிறது. இந்தியா பிரிட்டன் இடையே இன்று தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. இரு நாடுகளின் பிரதமர்கள் மோடி மற்றும் கீர் ஸ்டார்மர் முன்னிலையில் இருநாட்டு வர்த்தக அமைச்சர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகின்றனர். இரு நாடுகளும் பரஸ்பரம் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கும் வரி முற்றிலும் நீக்கப்படும் அல்லது வெகுவாக குறைக்கப்படும். இதன் மூலம் இருதரப்பு வர்த்தகம் இன்னும் 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாகி $120 பில்லியன் தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவிலிருந்து ஆடைகள், தோல் பொருட்கள், காலணிகள் ஏற்றுமதி பிரிட்டனுக்கு அதிகரிக்கும். பிரிட்டனிலிருந்து வரும் கார்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு இந்தியாவில் விலை குறையும். இதைத் தொடர்ந்து பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மரையும் பிரதமர் மோடி சந்தித்து பேசுகிறார். இருதரப்பு உறவுகள் தவிர இந்தியாவில் குற்றச்செயல்கள் புரிந்துவிட்டு இங்கிலாந்தில் தஞ்சமடைந்துள்ளவர்களை திரும்ப அனுப்புவது குறித்தும் பிரதமர் மோடி பேசவுள்ளார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாவதன் எதிரொலியாக மும்பை பங்குச்சந்தையில் ஆடை, தோல் பொருட்கள், வாகன மற்றும் மருந்து நிறுவன பங்கு விலைகள் கணிசமாக உயர்ந்தன.